12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் ஏற்றார். என்ன விஷயம்னா, சில நேரத்தில் கொஞ்சம் சின்ன கஷ்டம் வந்தா போதும், அதுவோ கஷ்டம் வந்துச்சு, அதுவோ கஷ்டம் வந்துச்சு, அதுவோ கஷ்டம் வந்துச்சு. நீங்களாம் ஏசப்பா பிள்ளைங்க தானா? அப்படின்னா நீங்க ஏசப்பா பிள்ளைங்க தான் உண்மைன்னா இந்த வசனத்தை மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா? ஆண்டவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லை, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்ன வச்சிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன நிந்தனை வந்தாலும் அதை சகித்து, இயேசுவின் நாமத்தினால் அதை சகித்து நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு பெரிய வழி, நன்மை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடுகள் வழியாகத்தான் நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் அந்த பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து போகத்தான் வேண்டும். ஐயோ இந்த பாடு வந்துச்சு, நான் இந்த இடத்துல மட்டும் எகிரி வச்சு போயிடுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த நீ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு நியமித்திருக்கிற அந்த நன்மை உனக்கு, அதாவது வசந்த பாருங்க, தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை இயேசு எண்ணவில்லை, சிலுவையை சகித்தார், தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்திலே போய் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்னன்னா சின்ன கஷ்டம் வந்துச்சு, ஒண்ணு இல்ல, ஒரு அம்மா சர்ச்சுக்கு வரல. நம்ம சர்ச்சுக்கு எப்பவுமே நிக்காத, இது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வராதவங்களை பத்தி எப்பவுமே யாரும் கவலைப்பட மாட்டாங்க. எப்பவுமே ரெகுலரா வரவங்க வராத போயிட்டு தான் கவலைப்படுவாங்க. ஹாஸ்டலுக்கு பொதுவா சகோதரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட விடாத வந்துருந்தேன், திடீர்னு என்ன காணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போற, பாவம் என்னாச்சோ ஏதாச்சோ, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நிக்காத போயிட்டு போனா, என்னம்மா ஏமா சர்ச்சுக்கு வர, அதை ஏன் கேட்கறீங்க பாஸ்டர்? ஐயோ இவங்களா பெரிய பம்பளம் ஆயிட்டாங்க பொழுது நினைச்சு சொல்லுமா, என்னம்மா விஷயம்? ஒரு கையால் இது குத்தனம் பாஸ்டர், ஊக்கு குஞ்சிச்சு பாஸ்டர், ஊக்கு குத்தனதே ஒரு பாடுன்னு உனக்கு நினைச்சுன்னா உனக்கு எதிர வச்சிருக்கிற பாடை எப்படி சகிப்ப, அந்த சிலுவை எப்படி சுமப்ப, அந்த சிலுவை எப்படி சகித்து கடந்து போவ, எப்படி நீ ஜெயம் எடுப்ப? ஜெயிக்கணும்னா பரீட்சை வந்துதான் ஆகணும். பரீட்சை வந்தாதான் நீ ஜெயிக்க முடியும். சோதிக்கப்பட்டாதான் நீ சுத்தம் பண்ணா விளங்க முடியும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் வசனத்தின்படி 5:6 உனக்கு ஏற்படுகிற பாடுகளை சகித்து, இயேசுவின் நாமத்தில் சகித்து கடந்து போக வேண்டும்.